ஒல்லி ஆந்தை மற்றும் கனவுகளின் மேகம். மலைக்காட்டின் ஆழத்தில் பசுமையான மரங்களுக்கு நடுவே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதன் உச்சியில் ஒல்லி என்ற ஆந்தை வசித்து வந்தது. ஒல்லி வெண்மையான இறகுகளையும் பெரிய வட்டமான கண்களும் கொண்டிருந்தது. இரவு நேரத்தில் அது விழித்திருந்து பகலில் தூங்கும். ஆனால் ஒல்லி வேறு எந்த ஆந்தையைப் போலவும் இல்லை. அது கனவுகளை பற்றி ஆர்வமாக இருந்தது. கனவுகள் எங்கிருந்து வருகின்றன, அவை உண்மையில் நம் மனதில் என்ன சொல்கின்றன என்று அது எப்போதும் யோசித்து கொண்டிருக்கும். ஒரு நாள் மாலை சூரியன் மலைக்கு பின்னால் மறையும் நேரம். ஒல்லி வானத்தை பார்த்து கொண்டிருந்தது. திடீரென வானில் ஒரு வித்தியாசமான மேகம் தோன்றியது. அது வெள்ளி நிறத்தில் மின்னியது. மெதுவாக சுழன்று கொண்டிருந்தது. மற்ற மேகங்களைப் போல அது மழை தரவில்லை. அதற்கு பதிலாக அது ஒரு மாயஜாலமான ஒளியை வீசியது. அது என்ன என்று ஒல்லி ஆச்சரியத்துடன் பறந்து சென்றது. மேகத்திற்கு அருகில் சென்றதும் அதன் உள்ளே ஒரு உலகம் தெரிந்தது. அங்கு விலங்குகள் தங்கள் கனவுகளை பார்த்து கொண்டிருந்தன. முதலில் ஒரு முயல் வந்தது. மேகம் அதன் கனவை காட்டியது. முயல் ஒரு பெரிய தோட்டத்தில் கெரட் சாப்பிட்டு கொண்டிருந்தது, சந்தோஷமாக குதித்து கொண்டு. வாவ், இது கனவுகளின் மேகம் என்று ஒல்லி கத்தியது. சீக்கிரமே காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் இது பற்றி தெரிந்து கொண்டன. நரி ஒரு பெரிய விருந்து கண்டது. சிங்கம் ஒரு பெரிய குகையில் ராஜாவாக இருந்தது. யானை நீர்நிலையில் விளையாடியது. எல்லாம் சந்தோஷமான கனவுகள். ஒல்லி மேகத்தை காப்பாற்ற முடிவு செய்தது. நான் இதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பேன் என்று ஒல்லி சொல்லியது. ஒவ்வொரு நாளும் விலங்குகளை அழைத்து வந்தது. ஆனால் ஒரு நாள் ஏதோ தவறு நடந்தது. மேகம் இருட்டாக மாறியது. அதன் ஒளி சிவப்பு நிறமாக மாறியது. முதலில் வந்தது ஒரு சிறிய முயல். அதே முயல்தான். ஆனால் இப்போது மேகம் காட்டியது ஒரு பயங்கரமான கனவு. ஒரு பெரிய ஓநாய் முயலை துரத்தியது. இருட்டான காடு. முயல் தப்பிக்க முடியாமல் அழுதது. முயல் பயந்து ஓடி போனது. இது என்ன என்று ஒல்லி அதிர்ச்சி அடைந்தது. அடுத்து நரி வந்தது. அதன் கனவு. அது ஒரு பொறியில் சிக்கி கொண்டது. உணவு இல்லாமல் பசியால் தவித்தது. நரி கத்திக்கொண்டு ஓடியது. சிங்கம் வந்தது. அதன் கனவில் அது ஒரு சிறிய பூனையாக மாறி எல்லோராலும் ஏளனம் செய்யப்பட்டது. சிங்கம் கோபத்தில் மரத்தை அடித்தது. யானை வந்தது. அதன் கனவில் அது ஒரு சிறிய எலியாக மாறி நீரில் மூழ்கியது. யானை அழுது கொண்டே போனது. காடு முழுவதும் பயம் பரவியது. கனவுகளின் மேகம் இப்போது பயங்கரங்களை மேகங்களாக மாறிவிட்டது என்று விலங்குகள் புலம்பின. ஒல்லி வருந்தியது. நான் தான் இதை கொண்டு வந்தேன். இப்போது இதை சரி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தது. ஒல்லி மேகத்திற்குள் பறந்து சென்றது. உள்ளே ஒரு பெரிய அறை இருந்தது. நடுவில் ஒரு பழைய ஆமை உட்கார்ந்திருந்தது. நீ யார் என்று ஒல்லி கேட்டது. நான் இந்த மேகத்தின் காவலன். பெயர் காலு. ஆமை. இந்த மேகம் கனவுகளை காட்டும். ஆனால் அது உண்மையான உணர்வுகளை பிரதிபலிக்கும். மகிழ்ச்சி இருந்தால் கனவு, பயம் இருந்தால் பயங்கரம் என்று ஆமை சொன்னது. ஆனால் எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்று ஒல்லி சொன்னது. பயத்தை எதிர்கொள்ள வேண்டும், அதை ஓடவிடக்கூடாது. நீ உதவி செய் என்று ஆமை சொன்னது. ஒல்லி வெளியே வந்து எல்லா விலங்குகளையும் ஒன்று சேர்த்தது. நண்பர்களே, இந்த மேகம் நம் மனதை காட்டுகிறது. பயங்கரமான கனவுகள் என்றால் நாம் உள்ளே பயம் இருக்கிறது என்று அர்த்தம். அதை எதிர்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு உதவுவேன் என்று சொன்னது. முதலில் முயல் வந்தது. ஒல்லி அதன் கையை பிடித்து, பாரு, ஓநாய் வருகிறது. ஆனால் நீ வேகமாக ஓடலாம். உன் புத்திசாலித்தனத்தால் தப்பிக்கலாம் என்று சொன்னது. மேகத்தில் முயல் ஓநாயை ஏமாற்றி ஒரு பொந்தில் ஒளிந்து பின்னர் பாதுகாப்பாக வெளியே வந்தது. முயல் சிரித்தது. நான் தைரியசாலி என்று சொன்னது. அடுத்து நரி. பொறியில் சிக்கினால் உன் புத்தியால் வெளியே வரலாம், நினைத்து பார் என்று ஒல்லி சொன்னது. நரி மேகத்தின் பொறியை உடைத்து உணவை தேடி சென்றது. எனக்கு பயமில்லை என்று நரி கத்தியது. சிங்கம். நீ ராஜா. சிறிய பூனையானாலும் உன் இதயம் பெரியது. எல்லோரையும் காக்க முடியும் என்று ஒல்லி சொன்னது. சிங்கம் மேகத்தில் சிறிய உருவத்தில் இருந்தாலும் எல்லோருக்கும் உதவி செய்தது. மரியாதையை பெற்றது. யானை. நீ பெரியவர். எலியானாலும் உன் அன்பால் எல்லாவற்றையும் வெல்லலாம் என்று ஒல்லி சொன்னது. யானை நீரில் மூழ்கினாலும் நண்பர்களை காப்பாற்றியது. ஒவ்வொரு விலங்கும் தன் பயத்தை எதிர்கொண்டது. மேகம் மீண்டும் வெள்ளியாக மாறியது. இப்போது கனவுகள் பயங்கரங்களும் கலந்து ஆனால் எல்லோரும் தைரியத்தை எதிர்கொண்டனர். ஒல்லி சொன்னது. கனவுகள் நம் உணர்வுகளை காட்டும். பயத்தை ஒழித்தால் அது பெரிதாகவும், எதிர்கொண்டால் நாம் வலிமையாகவும் மாறுவோம். ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். காடு மீண்டும் சந்தோஷமான இடமாக மாறியது. ஒல்லி ஆந்தை தன் நண்பர்களுடன் இரவு முழுவதும் கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தது. கனவுகளின் மேகம் இப்போது எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருந்தது. தைரியம், உதவி, உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். அன்று முதல் ஒல்லி ஒவ்வொரு இரவும் மேகத்தை பார்த்து,
நன்றி நண்பா என்று சொன்னோம். விலங்குகள் தங்கள் பயங்களை பகிர்ந்து கொண்டன, ஒன்றாக சிரித்தன. காடு அமைதியாகவும் வலிமையாகவும் இருந்தது.